ஏர்டெல் கஸ்டமர் கேருக்கு டைரெக்டாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கால் பேசிக்க முடியும். வழவழ கொழ அப்படிங்கிற பேசணும் அப்படிங்கலாம் அவசியமே கிடையாது. வெயிட் பண்ணணும் அப்படின்னு டேரெக்டாக நீங்கள் வந்து பேசிக்க முடியும். ஏன்னா ரீசெண்டாக ஜியோவும் சரி ஏர்டெலும் அவங்களுடைய எல்லா ரீசார்ஜ் பிளான் ப்ரைஸும் வந்து ஹைக் பண்ணிட்டாங்க. இதனால் ஜூலை 3 முன்னாடி நம்ம ரீசார்ஜ் பண்ணலாமா வேண்டாமா, என்ன மாதிரி பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டவுட்லாம் நம்ம டேரெக்டாக வந்து கஸ்டமர் கேர்கிட்டே பேசினா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏர்டெல் கஸ்டமரில் இருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர் கேர்கிட்ட பேச முடியும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஏர்டெல் மொபைல் நம்பரில் இருந்து நீங்கள் 198 அப்படிங்கிற நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிங் போகும். ரிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ண சொல்லும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கஸ்டமர் கேர் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக தமிழ் போகும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க. 129 அப்படிங்கிறது 1 அப்படிங்கிற நம்பர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ப்ரீபெய்ட் சம்மந்தமாக நீங்கள் கொஸ்டின் கேட்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக 1 அப்படிங்கிற நம்பரு. 2 என்ன அப்படின்னா 5G ஆஃபர்ஸ் பற்றி நம்ம வந்து கேட்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக 2 அழுத்திட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்ததாக வந்து டேரெக்டாக கஸ்டமர் கேர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு 9 ப்ரெஸ் பண்ண சொல்லும். இந்த 1 to 9 அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக கஸ்டமர் கேர்கிட்ட போகும். ஸோ 5G ஆஃபரை பற்றி நம்ம கேட்க போகிறதில்ல, பட் இதை பற்றி தான் கேட்க போகிறோம். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணால் டேரெக்டாக கஸ்டமர் கேருக்கு போகும். நீங்கள் என்ன சம்மந்தமாக ரீசார்ஜ் சம்மந்தமாக என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் ஈஸியாக அவங்ககிட்ட கேட்டுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.